உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். அமெரிக்க அதிபர் தேர்தல் ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்தை எட்டிருச்சு. அமெரிக்க அதிபராக அடுத்த வருடத்தில் யார் இருக்க போகிறாங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப். ஜனவரி 20 வரைக்கும் இவருக்கு பதவிக்காலம், ஒபாமாவுக்கு பதவிக்காலம் இருக்குது. ஜனவரி 20 டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருக்க போகிறார். இந்த சூழலில் அமெரிக்காவில் ஒரு வேறு விதமான சூழல் நிலவுறதா சொல்லப்படுது. செய்திகளில் பார்க்க முடியுது. அமெரிக்காவில் தொடர்ச்சியாக டொனால்ட் ட்ரம்ப் அதிபரானதற்கு எதிர்ப்பாக மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அதிர்ச்சிகரமான நிலையாக இருக்குது. முதல் முறையாக ஒரு அதிபர் தேர்வுக்கு பிறகு மக்கள் அதிர்ச்சியாக இருக்கிற செய்திகள் நிறைய வர்றது இந்த முறையாக தான் இருக்கும்னு கூட சொல்லப்படுது. அங்கே இருக்கக்கூடிய உண்மையான சூழல் குறித்தெல்லாம் நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக 2 தமிழர்கள் அமெரிக்காவிலிருந்து இணைகிறார்கள். ஒருவர் ரதீஷ், தெற்கு கரோலினாவில் இருக்கக்கூடிய தமிழர் நம்மிடையே இணைகிறார். அதே போல் அருண், நியூஜெர்சியை சேர்ந்த அருண் அவர்களும் நம்மோடு இணைகிறாங்க. உங்களுடைய இணைவுக்கு மிக்க மகிழ்ச்சி. அமெரிக்காவில் வேறு விதமான சூழல் இருக்கிறதா சொல்லப்படுது. முதல் முறையாக ஒரு அதிபர் தேர்வுக்கு எதிராக மக்கள் வீதிகளில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க, அதுவும் பெரிய அளவில். இதை எப்படி பார்க்குறீங்க ரதீஷ்? என்ன மாதிரியான சூழல் அங்கே நிலவுது? வணக்கம் தேவேந்திரன். அமெரிக்கா தேர்தலில் இந்த தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமான தேர்தல். நம்ம கடந்த ஒரு 2 வாரமாகவே விவாதிச்சுட்டு வரோம். அது எப்படி அப்படின்னா, ஹிலாரி கிளின்டன், டொனால்ட் ட்ரம்ப் இந்த 2 வேட்பாளர்களுமே பல சர்ச்சைக்கு உள்ளான வேட்பாளர்கள். அதுலேயும் ட்ரம்ப் இன்னைக்கு ஜெயிச்சதுங்கிறது யாரும் எதிர்பாராத விதத்தில் ஜெயிச்சதா ஒரு மூடு இருக்குது யூஎஸ் ஃபுல்லாக. அதனால தான் இந்த சர்ச்சைகளுக்குள்ள இன்னும் மேல் அதிகரிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மேலும் போராட்டங்கள் இங்கே அமெரிக்காவில் அங்கெங்குமா இருக்கிறதும் அதுக்கான காரணம் தான் நினைக்கிறேன். ட்ரம்ப்போட வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள், பணபலம் அப்புறம் ஊடக பலம். இந்த 2மே ஒரு தோல்வியுற்றதாக தான் நான் பார்க்குறேன். அது காரணம் ட்ரம்ப்புக்கு எதிராக வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகளில் தொடர்ச்சியாக கடந்த ஒரு 6 மாதமாக ஒரு 4 கட்டுரை டெய்லி அவங்க வெளியிட்டுட்டே இருந்தாங்க ட்ரம்ப்பை எதிர்த்து. ஆனால் ஹிலாரி கிளின்டனுக்கு அதே விதத்தில் பார்த்தீங்கன்னா, ஹிலாரி கிளின்டனுக்கு ரொம்ப ஆதரவான நிலையை தான் எல்லா ஊடகங்களும் கருத்து கணிப்புகளும் எல்லாமே வந்த வண்ணமாக இருந்தது. ஸோ இது எல்லாமே மக்களுக்கு ஒரு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திடுச்சு. ஸோ எலெக்ஷனுக்கு முந்தின நாள் வரைக்குமே ஹிலாரி ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகளும் தொடர்ச்சியாக ஹிலாரியை முன்னிறுத்திய ஆதரவு செய்திகளும் மக்கள் இந்த அதிர்ச்சிக்குள்ளாயிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அருண், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அங்கே என்ன மாதிரியான சூழல் நிலவுது? என்னென்ன விஷயங்களை எல்லாம் உங்களுடைய நண்பர்கள் அமெரிக்கர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிறாங்க? ஓகே, ஸோ இங்கே இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அஜிடேஷன் நடக்குது. அது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எஸ்பெஷலி இந்த அஜிடேஷன் எங்கே நடக்குதுன்னா இந்த டெமோக்ராட் பெல்ட் ஏரியாவில் தான் நடக்குது. லைக் பாஸ்டன், நியூயார்க் சிட்டி, லாஸ் ஏஞ்சல்ஸ், வாஷிங்டன் டிசி, இந்த மாதிரி இடத்துல தான் நடக்குது. இது ரீசன் என்ன ஒன்று பார்க்கணுன்னா, பீப்புளால் இங்கே மக்களால் இதை டைஜஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு பெரிய ஏமாற்றமாக தான், பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா இதற்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்கிற மீடியா. இங்கே என்னன்னா இப்போ கடைசியாகவே இந்த முன்னாடி இந்த 1 வருஷமாகவே இவங்களுடைய ஒப்பீனியன் போல் ஆகட்டும், இல்லை நேற்று நடந்த அந்த எக்ஸிட் போல் ஆகட்டும், அந்த எது வரைக்குமே ஹில்லாரி தான் முன்னிலையில் இருந்தாங்க. ஆனால் ஹில்லாரி தான் வருவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை இந்த பெரும்பான்மையான டெமோக்ராட் மக்கள் என்ன நினைச்சிருந்தாங்க, எஸ்பெஷலி இந்த டெமோக்ராட் பெல்ட்ல இருக்கிறவங்க, அவங்க தான் ஹில்லாரி தான் வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸ்பெக்டேஷன் அமாங் த விமன் அதிகமா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட்டா ஹில்லாரி வருவாங்க. ஸோ அதனால பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்தது. இப்போ கடைசியா இப்போ இங்க தோத்த பிறகு என்ன அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. அது ஒரு ரீசன். 2வது காரணம் நான் என்ன பாக்குறேன்னா, இந்த பாப்புலர் ஓட் இருக்கு பாத்தீங்களா, இந்த எலக்டரல் ஓட்ல இவங்க ரிபப்ளிகன் தான் அதிகமா இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த பாப்புலர் ஓட்ல 0.2% ஹிலாரி கிளின்டன் அதிகமா இருக்கிறாங்க. இது நிறைய பேர் இதை ஒரு ரீசனா வச்சுட்டு ட்ரம்ப் வின் பண்ணல, அவங்க பெரும்பான்மையான மக்கள் கிட்ட ஆதரவு கிடையாதுன்னு சொல்லி இதையும் ஒரு ரீசனா வச்சுதான் அஜிடேஷன் நடக்குது. ஆனா ஈவென்ச்சுவலி என்ன பாத்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த எலக்ட்ரல் ஓட்ல யார் அதிகமா வராங்களோ அக்ராஸ் தி நாட் ஓன்லி பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் அண்ட் ஆல்சோ தி அந்த எவ்வளவு ஸ்கேட்டர்ட் ஆயிருக்கு, எவ்வளவு ஸ்டேட்ல பெரும்பான்மையா வந்திருக்காங்க, இதை வச்சுதானே இங்க இருக்கிற அதிபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால இவங்க என்ன ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. மக்களுடைய முடிவே இறுதியான தீர்ப்பு. அவங்க ட்ரம்ப்பை எடுத்துட்டாங்க. ட்ரம்ப் பெரும்பான்மையான மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. அதை நாங்கள் இவங்க எடுத்துதான் ஆகணும்.
அருண் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், பெரும்பான்மையான மக்கள் ட்ரம்ப்பை ஏற்றுக்கிட்டாங்கும் போது மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு 47% தான் இருக்குது. நம்முடைய அந்த வாக்காளர் கவுண்டிங்கில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 5,96,00,000 வாக்காளர்கள் வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவாகவும், ஹிலாரி கிளின்டனுக்கு 5,98,00,000, அதாவது 48%, 47%. அப்போ மக்களோட எண்ணிக்கை இங்கே அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் பார்க்கும் பொழுது ரிப்பப்ளிகன்ஸ் வந்து இந்த தடவை செனட்டில் அதிகமாக இருக்காங்க, செனட்டையும் அவங்க வந்து கைப்பற்றியிருக்காங்க. அதே போல் யூஎஸ் ஹவுஸையும் வந்து அவங்க தான் அதிகமாக வச்சுருக்காங்க, 239 பேர் அவங்க அங்கேயும் அதுதான் இருக்குது. ரிப்பப்ளிகன்ஸில் 51 செனட்டோட செனட்லேயும் லீடில் இருக்காங்க. அப்போ 3 அதிகார மையங்களும் இந்த முறை ரிப்பப்ளிகன்ஸ்கிட்ட இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அதிகாரங்கிறது ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடியதையும் பார்க்க முடியுது. இந்த ஒரு சூழலை வந்து எப்படி பார்க்கலாம்? ஏன்னா 51 செனட்டர்கள் செனட் ஹவுஸில் அவங்க பெரும்பான்மை, எந்த ஒரு பில்லையும் பாஸ் பண்ண முடியும். ஹவுஸ்லேயும் வந்து அவங்க பெரும்பான்மை, அங்கேயும் வந்து எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாமல் பாஸ் பண்ணிட முடியும். உச்சபட்ச அதிகாரமான அதிபரும் ட்ரம்ப், அவரும் என்ன விஷயத்தை வேணாலும் வந்து செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை கூட ஒரு எதிராக இருக்குது, மக்களோட மனதில் ஒரு எதிர்ப்பு அலையாக இருக்குன்னு சொல்லாமா? கண்டிப்பா. ஏன்னா இங்க வந்து இவங்க வந்து நம்ம அதிகம் பெரும்பான்மையான இடத்த வந்து இவங்க வின் பண்ணதுக்கு ஒரு ரீசன் வந்து என்னன்னா, இங்க டெமோகிராஃபிக் லைன் வந்து அது ஒரு டெமோகிராஃபிக் லைன் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணுச்சுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் வந்து இந்த ஓட் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா, எப்படி இவங்க வந்து பெரும்பான்மையான வந்தாங்கன்னு முன்னாடி சொல்லிடுறேன். இதுல வந்து ஹிலாரி வந்து வின் பண்ண இடம் எல்லாமே வந்து ஐ மீன் அவங்க தோத்த இடம் எல்லாமே வந்து ஒயிட் பீப்புள் வந்து 50%, 50 விழுக்காடு கம்மியா இருக்கிற இடம். அதே நேரத்துல ஹிலாரி வின் பண்ண இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸும் ஹிஸ்பானியன்ஸும் ஒரு 45% அதிகமா இருக்கிற இடம். ஸோ எப்படி நீங்க அந்த டேலி பண்ணி பாத்தீங்கன்னாலும் ஒரு கணிசமான வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் த வாக்குகள் கருப்பர்களுடைய வாக்குகளும் இது ஹிஸ்பானியர்களோட வாக்குகளும் ட்ரம்ப்புக்கு போயிருக்குன்னு தான் அர்த்தம். இது அதுக்கப்புறம் இங்க ஒரு கன்சர்வேட்டிவ் மக்களுடைய வாக்குகளும் ட்ரம்ப்புக்கு போயிருக்கு. அதனாலதான் இவங்க வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்லயும் செனட்லயும் காங்கிரஸ்லயும் வந்து ரொம்ப லீடிங்ல இருக்கிறாங்க. இது வந்து எங்க இம்பாக்ட் பண்ணோம்னா, ஏற்கனவே ரைட் ஃப்ரம் த பிகினிங் ட்ரம்ப் வந்து நிறைய வந்து பாலிசி சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர போறாருன்னு ஏற்கனவே நம்ம போன விவாதத்துல வந்து நம்ம பார்த்தோம். என்ன மாதிரியான பாலிசி சேஞ்சஸ்னா, இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த பசிபிக் பிராந்தியத்துல வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாமே சைன் பண்ண ஏரியா எல்லாமே வந்து பசிபிக் பிராந்தியத்துல வந்து இருக்கிற நாடுகளோட தான். லைக் சைனா, அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு 11 நாடுகள் இருக்கு பசிபிக் பிராந்தியத்துல, அந்த டிரான்ஸ் பசிபிக் ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு பெரிய அவங்களுடைய இங்க இருக்கிற இம்போர்ட் பண்ற ப்ராடக்ட்டுக்கான டாக்ஸ் இந்த மாதிரி நிறைய பில் பாஸ் பண்ணும் பொழுது இவங்க வந்து மெஜாரிட்டியா வந்து யுனானிமஸ்லி வந்து இந்த பில் எல்லாம் பாஸ் ஆகும். முன்னாடியாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா செனட்ல வந்து இவங்களுடைய ஆதரவு இருந்துச்சு டெமோக்ராட் ரூல் பண்ணும்போது, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ல வந்து கம்மியா இருந்தது. ஸோ இப்ப எதனா ஒரு இடத்துல வந்து ஒரு தக் ஆஃப் வார் மாதிரி நடந்தது. இப்ப வந்து ரூட் ரொம்ப கிளியரா இருக்கு இவங்களுக்கு. இவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். பட் இன்னொரு கண்டிஷனும் இருக்கு. என்னன்னா காங்கிரஸ் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்து எல்லாமே பாஸ் பண்ணிட மாட்டாங்க. அவங்க ஒரு இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்துக்கும் இதுல வந்து எவ்வளவு இம்பாக்ட் பண்ணோம், அது இல்லாம வந்து ஃபாரின் பாலிசியில வந்து எவ்வளவு இம்பாக்ட் பண்ணும், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் வந்து எந்த பில் இருந்தாலும் பாஸ் ஆகும். ரதீஷ், அருண் குறிப்பிடும் பொழுது டெமோக்ராட்ஸோட ஏரியாவில் தான் வந்து இந்த மாதிரியான ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. நீங்கள் நியூ சவுத் கரோலினாவில் இருக்கக்கூடியவங்க, அங்கே எப்படி அது வந்து ஒரு ரெட் பெல்ட், அந்த ஏரியா ஒரு ரிப்பப்ளிகன்ஸோட ஏரியா, அங்கே ரிப்பப்ளிகன்ஸ் தான் இந்த முறை ஜெயிச்சிருக்காங்க. அந்த பகுதிகள் எல்லாம் ட்ரம்ப்புக்கு எதிரான மனநிலை, மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா, அல்லது ஆதரவான மனநிலையில் தான் இருக்காங்களா? நார்த் கேரளினா இந்த 2 பக்கத்து ஸ்டேட் எல்லாத்தையுமே பார்த்த வரைக்கும் இங்க பெரிய அளவுக்கான போராட்டங்கள் எதையுமே நான் பார்க்கல. என்னோட கருத்துமே அதுதான். நம்ம இதுக்கு முன்னாடி பேச நிறைய பேரும் கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து ஹிலாரி கிளின்டனுக்கு ஆதரவாகவும் அவங்க ஜெயிப்பாங்கிற ஒரு மனநிலை ஏற்படுத்துறதுனால அப்படி தோணி இருக்கலாம். பட் நான் சில விஷயங்கள் பார்த்த வரைக்கும் மக்களோட மூடுன்னு ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி இதுல கூட சொல்லியிருந்தேன். ஸோ மக்களோட மூடு அப்படிங்கிறது வந்து குளோபலைசேஷனுக்கு அகைன்ஸ்டா மாறிச்சு. இன்னொரு முக்கிய காரணமா வந்து இந்த அமெரிக்க சமூகம் பன்முகம் சமூகமா வந்து கலக்கிறத இந்த அமெரிக்க சமூகம் விரும்பல. அவங்களோட கலாச்சாரம், அமெரிக்காவோட தனித்தன்மை எல்லாம் வந்து அதுல இருந்து பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க
எதிர்பார்த்தாங்க. அதனால தான் வந்து இந்த மக்களோட மூடு ஃபுல்லா ட்ரம்புக்கு ஆதரவா மாறினதுக்கான முக்கிய காரணம். போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேட்ட வரைக்கும் இந்த நார்த் ஈஸ்ட் எந்த மாநிலங்களிலும் பெரிய அளவுக்கான பெரிய போராட்டம் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. மக்களோட ஆதரவு அப்படிங்கிறது வந்து ட்ரம்புக்கு அதிகமா இருக்கிறத மாரி தான் பார்த்துருக்கிறேன். இன்னொன்னு ஹிஸ்பானிக்ங்கிறது ஸ்பானிஷ் மொழி பேசக்கூடிய லாட்டின் அமெரிக்கன்ஸ் அவங்க பிளஸ் மெக்சிகன்ஸ் இவங்க எல்லாரையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாரிடா அந்த எல்லையோர மாவட்டங்கள்ல தான் அவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. நீங்க அந்த ஓட்டு பெர்சன்டேஜ் எவ்வளவு வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாலுமே 40% ஆஃப் ஹிஸ்பானிக் பாப்புலேஷன் வந்து ட்ரம்புக்கு தான் ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த ஃப்ளாரிடா கம்ப்ளீட்டா வந்து அந்த ஸ்விங் ஸ்டேட் எல்லாத்தையுமே வந்து இவர் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கான முக்கிய காரணமாகவும் நான் நினைக்கிறேன். இன்னொன்று அவரோட பாலிசிஸ் முக்கியமா ஜாப்ஸ் எல்லாத்தையுமே ரீடைன் பண்ணுவேன்னு சொன்னது. அப்புறம் அந்த ரூரல் ஏரியாஸ் இருக்குல்ல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே வந்து கடுமையான கோவத்தில் இருந்தாங்க இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேல. இந்த வாஷிங்டன் வால் ஸ்ட்ரீட் இந்த 2 எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் மக்களை வந்து வஞ்சித்த ஒரு ஒரு வஞ்சனை செஞ்ச மாதிரியே அவங்க நினைக்கிறாங்க. காரணம் அவங்களுக்கு தேவையான எந்த விஷயங்களுமே நடக்கல. முக்கியமா அவங்களுக்கான வேலை வாய்ப்பை இழந்தது. எல்லா கார் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து லோ வேஜஸ்க்காக மெக்சிகோ போன்ற கண்ட்ரிக்கு நகர்ந்தது. இது எல்லாமே வந்து ஒரு காரணம். மக்களுக்கு ஒரு கோபம், ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திச்சு. அப்போ மக்களுக்கு இது ஒரு கடைசி சான்ஸ். ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வந்தாதான் இந்த மாதிரியான வேலைகளை வந்து அவங்களால இந்த மாதிரியான வேலைகளை செய்ய முடியும் அப்படிங்கிறத ரொம்ப திடமா நம்பினாங்க. இந்த தடவை ட்ரம்ப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் டெமோக்ராட் வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஹிஸ்பானிக் பாப்புலேஷனோட ரைஸ் இன்னும் அதிகமா இருக்கும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு அரசியல்ல ஒரு பிரதிநிதித்துவம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதித்துவம் குறைஞ்சிருமோ அப்படின்னு வெள்ளையர்கள் பயந்தாங்க. ஸோ ட்ரம்ப்ங்கிறது அவங்களுக்கு கடைசி ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் அவங்க விட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தனால தான் மக்கள் மூடு ட்ரம்ப் நோக்கி இருந்தது. ஸோ ஹில்லாரி மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் தாண்டி ஹிலாரி மேல ஆதரவான கருத்து கணிப்பு இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் இது எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்தாலும் அதையும் தாண்டி மக்கள் ட்ரம்ப் கிட்ட நிக்கிறதுக்கு இந்த 2 முக்கிய காரணங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு இந்த குளோபலைசேஷன், இன்னொன்னு இந்த பன்முக சமூகமா அமெரிக்காவா மாறுறத அமெரிக்க மக்கள் விரும்பல. ஆனா இன்னொன்னு பாலிசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா ரதீஷ், நீங்க சொல்ல வருது புரியுது. ஒரு பன்முகத்தன்மையான ஒரு நிலையை மற்ற நாடுகள்ல இருந்து குடியேறக்கூடிய நிலையை வந்து அங்க இருக்க இந்த ஒரு 200 வருடங்களுக்கு முன்பு குடியேறி அந்த மக்கள் விரும்பல அப்படிங்கிற விஷயம். அதை தாண்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அது ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு நாடாக தான் இருக்கு. அங்கே ஆசிய அமெரிக்கர்கள் இருக்காங்க, ஹிஸ்பானிக்ஸ் இருக்காங்க, ஆப்பிரிக்கோ அமெரிக்கர்கள் இருக்காங்க, அதை தாண்டி பூர்வ குடிகள், அந்த மண்ணினுடைய பூர்வ குடிகளும் இருக்காங்க. அவங்கெல்லாம் யாருக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க, எவ்வளவு தூரம் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது இதில் வெள்ளை அமெரிக்கர்கள் பொறுத்தளவு அதிகப்படியாக டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவாக இருந்த ஒரு விஷயம் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 58% பேர் வந்து வெள்ளையின அமெரிக்கர்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க, ட்ரம்புக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. தட் மீன்ஸ் 42% பேர் வந்து அவருக்கு ஆதரவாக இல்லை. அதே போல் ஆப்ரோ அமெரிக்கர்கள் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 8% பேர் மட்டும்தான், ரொம்ப சிறிய அளவில் மட்டும்தான் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவாக வாக்களிச்சிருந்தாங்க. 92% பேர் வந்து அவருக்கு எதிரான மனநிலையில் இருந்திருக்காங்க, வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு கூட இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியும். ஸ்பானிய அமெரிக்கர்கள் பொறுத்தளவு டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய குடியேற்றத்தை வந்து தடுக்கணும், குறிப்பாக தெற்கு பகுதியில் மதில் சுவரை எழுப்புங்கிற மாதிரியான பிரச்சாரத்தை முன்வைத்த போதும் 29% ஹிஸ்பானிக்ஸ் வந்து அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதே போல் ஆசிய அமெரிக்கர்கள், நான் வந்து அவுட் சோர்சிங்கை வந்து தடுப்பேன், முதல்ல அமெரிக்கர்களுக்கு தான் வேலை இப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரத்தை தாண்டி கிட்டத்தட்ட 29% ஆசிய அமெரிக்கர்களும் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதாவது வெள்ளையின அமெரிக்கர்கள், ஒரு ஐரோப்பிய அமெரிக்கர்கள் தான் அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக ஆதரவு அளிச்சிருக்காங்க. அந்த மக்கள் தான் வந்து ட்ரம்ப் வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான காரணங்கிறது இந்த கணக்கீடுகள்ல இருந்தே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஆப்ரோ அமெரிக்கர்களோ அல்லது ஸ்பானிய அமெரிக்கர்களோ அல்லது ஆசிய அமெரிக்கர்களோ அவருக்கு ஆதரவாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்படி வந்து இவ்வளவு தூரம் வந்து வெள்ளையின அமெரிக்கர்களை கவர்றதற்கு இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரதீஷ் குறிப்பிட்டிருந்தீங்க. ஏன்னா உலகமயமாக்கல் அப்படிங்கும்போது உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளும் வந்து இங்கே வியாபாரம் செஞ்சுக்க முடியும், சந்தைப்படுத்திக்க முடியும். இங்கே இருக்கக்கூடியவங்க உலகத்தை வியாபாரத்தலமாக சந்தையாக பயன்படுத்திக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், சீனாவினுடைய பொருளாதாரம், சீன பொருட்கள் தான் இன்னைக்கு அமெரிக்காவில் வித்துட்டு இருக்குங்கிற பிரச்சாரத்தை கூட டொனால்ட் ட்ரம்ப் முன் வச்சிருந்தார். இப்படி குளோபலைசேஷனை உருவாக்கின ஒரு அமெரிக்காவே அதற்கு எதிரான மனநிலைக்கு மாறி இருக்கிறது இந்த குளோபலைசேஷனுக்கே ஒரு எதிரான ஒரு போக்கா பார்க்கலாமா? அதனுடைய அந்த அடித்தளம் அப்படிங்கிறது உடைஞ்சிருச்சதா பார்க்கலாமா? கண்டிப்பா நம்ம அதை அப்படிதான் அதை பார்க்கணும் தேவேந்திரன்.
இதுக்கு நம்ம இந்த பிரெக்சிட்டோட தேர்தலை கூட நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். உலகமே வந்து இப்போ குளோபலைசேஷனுக்கு அகைன்ஸ்டா போற மாதிரி தான் நான் பாக்குறேன். இப்போ நாஃப்டா ட்ரீட்டி தான் ரொம்ப முக்கியம். அதை தான் வந்து ட்ரம்ப் ரொம்ப தீவிரமா வந்து எதிர்த்துட்டும் இருக்கிறாரு. ஸோ அந்த நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்த அக்ரிமெண்ட் மூலமா முதல்ல சொல்லப்பட்டது என்னன்னா, நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வரும், இங்க நிறைய மக்கள் பயன்பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அந்த ட்ரீட்டி எல்லாம் சைன் பண்ணாங்க. ஆனா அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா, நீங்க அது எல்லாமே வந்து பெரும் முதலாளிகளுக்கு மட்டுமே சாதகமா அவங்க பொருள் ஈட்டுறதுக்கு மட்டுமே தான் பயன்பட்டுச்சு. இன்ஃப்ளேஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிச்சு. இன்ஃப்ளேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆக ஆக மக்களுக்கு தன்னோட சம்பாத்தியத்தை செலவு பண்றதுக்கான வழி இல்லாம போயிடுச்சு. அப்புறம் வேலையின்மையும் கூட அதுல சேரும்போது மக்கள் ஒரு விரக்திக்குள்ள வந்துடுறாங்க. அது ஒரு டெவலப்டு ஸ்டேட்டை தவிர்த்து மற்ற ஸ்டேட் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய வேலையின்மை தான் இங்க அதிகமா இருக்குது. இன்னொன்னு அவுட் சோர்சிங், அது ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா தான் நிறைய ஜாபுகளை வந்து சீப் லேபருக்காக வேற நாட்டுகளுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணி திருப்பி அதே ஜாபுகளை ஃபினிஷ்டு ப்ராடக்டை திருப்பி அமெரிக்காக்குள்ள கொண்டு வராங்க. ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு இழக்கிறது ஒண்ணு. ஸோ அதனால மக்களோட ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இல்லாம போகுது. அது எல்லாமே சேர்ந்துதான் இந்த குளோபலைசேஷனுக்கு ஒரு எதிரான ஒரு மனநிலையை மக்களுக்கு கொண்டு வந்திருக்குது. முக்கியமா இந்த விஷயத்துல இப்படியான கருத்துக்கள் பொருளாதார ரீதியிலான பாசிபிள்ஸ் பார்த்தாலும் இன்னும் சில கருத்துக்கள் பார்க்கலாம். வயது அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது சில தகவல்கள் இருக்கு. வயதை பொறுத்தளவு எந்த வயதில் இருக்கக்கூடியவர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 18 இருந்து 29 வயதுக்குட்பட்ட, அதாவது இளைஞர்கள் அப்படின்னு பார்த்தா 37% பேர் தான் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. ஆனால் 30 இருந்து 40 வயதுக்குட்பட்டவர்கள் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 42% பேர் வந்து ஆதரவாக இருந்திருக்கிறாங்க. 45 இருந்து 64 வயதுக்குள்ள இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது, அதாவது 53%, 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய வாக்கு சதவீதம் பார்க்கும் பொழுது 53% அளவுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. அதாவது இளைஞர்களை பொறுத்தளவு டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவு ரொம்பவே கம்மியாகவும் வயதானவர்களுக்கு வந்து அதிகமாகவும் இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு டீட்டெயில் பார்க்கும் பொழுது பெண்கள் அப்படிங்கிறவங்க எவ்வளவு பேர் ஆதரவாக டொனால்ட் ட்ரம்புக்கு இருந்திருக்காங்க, வாக்களிச்சிருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது, அதாவது பாலின விகிதத்தில் எந்த அளவுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க, டொனால்ட் ட்ரம்புக்கு எந்த அளவுக்கு வாக்குகளை ஆதரவாக அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பாலின விகிதத்தினுடைய அடிப்படையில் அதில் ஆண்களை பொறுத்தளவு 53% பேர் வந்து ஆதரவாக இருந்திருக்காங்க. ஆண்களை பொறுத்தளவு 53%, பெண்களை பொறுத்தளவு 42% பேரும் வந்து டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவு, அதாவது 58% பெண்கள் ஹிலாரிக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் இதில் இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரியான சில விஷயங்களை பார்க்கும் பொழுது இளைஞர்கள்ட்ட தான் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. அதே போல் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக இருந்திருக்காங்க. இளைஞர்கள்லாம் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு எதிர்ப்பான மனநிலையில் இருந்திருக்காங்க. வயதானவர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. ஆண்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. இது ஒரு ஆணாதிக்கம் அல்லது வயதானவங்க ஒரு பிற்போக்குத்தனம், தேசியவாதம் இதில் இந்த தேர்தலின் மூலமாக தலை தூக்கி இருக்கு, அதை வெளிப்படுத்தி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இது ஒரு பிற்போக்குத்தனம்னு சொல்றாங்க. அப்போ டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வெற்றி அமெரிக்காவில் பிற்போக்குத்தனம் மிகுந்து இருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்யறதா இருக்கா அருண்? நீங்க சொல்றது வந்து ஒரு ஒரு கொஞ்சம் உண்மையான விஷயம் தான். எப்படின்னா, நீங்க முதல்ல வந்து நம்ம இந்த வயதானவர்கள் வந்து ட்ரம்ப்க்கு அதிகமா வாக்களிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அது உண்மை. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, ரத்தீஷ் சொன்ன பாயிண்ட்டை வந்து நான் மறுபடியும் நான் இங்க ஹைலைட் பண்ண வேண்டியது இருக்கு. என்னன்னா, இந்த கன்சர்வேட்டிவ் தன்மை வந்து அமெரிக்கர்களுடைய உதாரணமா இந்த வெள்ளை மக்களுக்கு கொஞ்சம் அதிகம். இப்போ கொஞ்சம் கலாச்சார சீர்கேடு வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து ரொம்ப அதிகம். இப்போ கன் கல்ச்சர், அப்புறம் வந்து இந்த போதைப் பொருள் பழக்கம், அதுக்கப்புறம் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் அதிகமாகுது, அதுக்கப்புறம் அபோர்ஷன்ஸ் அதிகமாகுது, அப்புறம் வந்து டிவோர்ஸ் அதிகமாகுது. இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பேசிக்கலி இவங்க வந்து நீங்க ஹிஸ்டாரிக்கலா எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்க ரிவல்யூஷன் டைம்ல வந்து இந்த மாதிரிலாம் அவ்வளவா கிடையாது. இதுக்கான கடுமையான தண்டனைகளும் இங்க விதிச்சிருக்காங்க. இந்த 1700 அந்த 800 அந்த போன்ற வருடங்கள்ல. ஸோ அந்த கன்சர்வேட்டிவ் தன்மையை வந்து இப்ப கொஞ்சம் அந்த பாதிக்கிறதுனால இந்த வயதானவர்கள் வந்து அதுல நம்பிக்கையா இருக்கிறவங்க வந்து சரி ட்ரம்ப்பான ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப்பால தான் வந்து இத கொண்டு வர முடியும் நினைச்சாங்க. ரெண்டாவது அதுக்கேற்ற மாதிரி ட்ரம்ப் என்ன பண்ணாரு, இந்த ஆன்டி அபாலிஷனை பத்தி ஒரு கேம்பெயின்ல வந்து 2வது கேம்பெயின்லயும் 3வது கேம்பெயின்லயும் ஹைலைட் பண்ணியிருக்காரு. இதை வந்து ஹிலாரி வந்து எதிர்த்தாங்க. இது வந்து பெண்களுடைய ஃப்ரீடம் கெடுக்கும் அப்படின்னு. ஸோ இதை வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெண்டோட பார்த்த மக்கள் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. கமிங் டு இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு மிக்ஸ்டு கைண்ட் ஆஃப் இதுதான். எப்படின்னா, நிறைய இப்ப யங்ஸ்டர்ஸ் என்ன நினைப்பாங்க, ஸோ ஜாப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், இப்போ டாக்ஸ் எல்லாம் இவர் வந்து இப்ப
டாக்ஸ் கட் பண்ணுவாரு. இப்போ பெரிய டாக்ஸ் கட் வந்து கண்டிப்பா ஒன்று நடக்க போகுது ஆஃப்டர் ரொனால்ட் ரீகனுக்கு அப்புறம். அது கண்டிப்பா இவருடைய ஃபர்ஸ்ட் 100 டே பிளான்ல ஒன்னா இருக்கு இந்த டாக்ஸ் கட் பண்றது. அதாவது இங்க இருக்கிற ஃபெட் டாக்ஸை வந்து கம்மி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் ரிபப்ளிகன்ஸ் வந்து அதிகமா இருக்கிறாங்களோ, அந்த டாமினன்ட் ஸ்டேட் இருக்காங்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டேட் டாக்ஸும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டேட் டாக்ஸ் கம்மியாகும்போது கொஞ்சம் உள்நாட்டு உற்பத்தியை வந்து அதிகரிக்க போறாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன சைக்காலஜிக்கலி என்ன ஒன்று தோணுதுன்னா, ஓகே இந்த இடத்துல ஜாப் கண்டிப்பா வரும். ஸோ இப்போ முடிச்ச இந்த காலேஜ் பசங்களாம் இருக்காங்களே, இவங்க முடிச்ச பிறகு வேலை கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால இவங்களுடைய ஒரு போர்ஷன் ஆஃப் த மக்கள் வந்து இவங்களுக்கு அந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவு இருக்கு. எதிர்ப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆம், சொன்ன மாதிரி இவர் கொஞ்சம் நிறைய அது நீங்க அந்த இளைஞர்கள் மத்தியில பெண்களும் அடக்கம்னு வச்சுங்க. இதுல வந்து எப்படின்னா, இப்போ கொஞ்சம் சர்ச்சையான கொஞ்சம் பேச்சுக்கள்லாம் இருந்தது. கொஞ்சம் இனத்துவேஷங்கள், அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு இது சில அவருடைய கேம்பெயின்லயே வந்து அதெல்லாம் இருந்தது. அதனால ஒரு போர்ஷன் ஆஃப் த மக்கள் வந்து அவங்க இளைஞர்கள் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் அகேன்ஸ்டா ஓட்டு போட்டாங்க. பெண்கள் வந்து இப்போ நிச்சயமா ஆணாளுக்கு ஒரு நிச்சயமா கம்மி அருண். ஒண்ணு ஏன்னா பாத்தீங்க. பெண்கள் இளைஞர்கள்லாம் அவருக்கு எதிர்ப்பா இருக்காங்க, எதிராக பேசுறாங்க. இப்போ ப்ரோட்டஸ்ட் கூட பண்றாங்க, வீதிகளில் இறங்கியிருக்காங்க. கலிஃபோர்னியா மாதிரியான ப்ளூ பெல்ட் மாகாணங்கள்ல நிறைய பேர் வந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல அதில் பதிவிடுறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் நிறைய பேர் மீம்ஸாக கூட கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. யாராவது வெளிநாட்டுக்காரங்க அல்லது வெளிநாட்டு தலைவர்கள் வந்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும்போது கிளம்பி போயிடுவாங்களாம். இதே மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸை வந்து பார்க்க முடியுது. இந்த மாதிரிலாம் நடந்துக்குவார், இப்படியெல்லாம் பேசுவார் அப்படின்னு. அதே போல் நிறைய பேர் வந்து அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க வந்து பதிவிட்டு இருக்கிற விஷயமும் பார்க்க முடியுது. வழக்கமாக வீதிக்கெல்லாம் மக்கள் வரணும்னா அவங்கள வந்து தொற்றுக்கணும் அந்த பிரச்சனை, அப்போ தான் அவங்க வீதிக்கே இறங்குவாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனையாக ட்ரம்ப் அதிபரானதா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குங்கிறதே ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இப்போ வந்து ட்ரம்ப் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் அடுத்த ஆண்டு 20ஆம் தேதி ஜனவரி 20ஆம் தேதி தான் ட்ரம்ப்பால் வந்து அதிகாரப்பூர்வமாக அதிபர் பதவியில் இருக்க முடியும். அதுவரை ஒபாமா தான் அதிபர். ஒபாமா அவர் என்ன இந்த பதவிகளில் செஞ்சார் அப்படிங்கிறத விட ஒரு கருப்பின மனிதராக அந்த பதவிக்கு வந்ததே ஒரு பெரிய சாதனையாக கருதப்பட்டுச்சு. அவருக்கு வாழ்த்துக்களும் கூட. அமெரிக்காவிலிருந்து இணைந்து எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ரத்தீஸ், அருண், உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. நன்றி. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் சில நல்ல விஷயங்களை செய்வார், அமெரிக்க மக்களினுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வார், அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்தவர்களுக்கு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கைகளோடு ஷோவை நிறைவு செய்யலாம். வணக்கம்.